யோசிச்சு பாருங்க. ஒரு முதல் நூற்றாண்டுல இருந்த ஒரு போதகர் இன்னைக்கு நாம உலகவே கொண்டாடுற இந்த பெரிய விடுமுறைக்கு எப்படி காரணமா இருக்க முடியும்? இது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. அதோட வேர்களை தான் நாம இன்னைக்கு தேட போறோம். இங்க தான் நம்மளோட தேடலோட முக்கியமான புதிரே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கலிலேயாவிலிருந்து ஒரு சாதாரண போதகர், இன்னொரு பக்கம் 21ஆம் நூற்றாண்டுல உலகமே கொண்டாடுற ஒரு பிரம்மாண்டமான விழா. இவ்ளோ எளிமையான ஒரு தொடக்கத்திலிருந்து இவ்ளோ பெரிய, இவ்ளோ சிக்கலான ஒரு கொண்டாட்டம் எப்படி உருவாச்சு? சரி, இந்த கதையோட மர்மத்தை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல அந்த மனிதர்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். புராணங்கள், கதைகள் எல்லாத்தையும் தாண்டி சரித்திரபூர்வமா அவரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? சரி, நம்ம மனசுல வர்ற கேள்வியே இதுதான். இயேசுன்னு ஒருத்தர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா? பாருங்க, பழங்காலத்துல வாழ்ந்த ஒருத்தரோட இருப்பை உறுதிப்படுத்த வரலாற்று அறிஞர்கள் அவரை பின்தொடர்ந்தவங்க எழுதுனதை மட்டும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மதம் சாராத சுதந்திரமான மற்ற ஆதாரங்களையும் தேடுவாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயேசுவை பத்தின ஒரு முக்கியமான ஆரம்பகால ஆதாரம் ஒரு கிறிஸ்தவர்கிட்டேந்து வரல. கிபி 116ல டாசிட்டஸ் அப்படிங்கிற ஒரு ரோமானிய வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்து என்பவர் பொந்தியு பிலாத் ஆட்சியில கடுமையான தண்டனைக்கு உள்ளானார்னு பதிவு செஞ்சிருக்கார். இது கிறிஸ்தவர் இல்லாத ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்கிற நேரடியான ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்ல, கிபி 94ல ஜோசிஃபஸ்ங்கிற ஒரு யூத வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசுவின் சகோதரர் யாக்கோபு பத்தி குறிப்பிட்டார். இந்த குறிப்பு உண்மையானதுதான்னு இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான அறிஞர்கள் ஏத்துக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில கலிலேயாவைச் சேர்ந்த ஒரு யூத போதகர் ரோமானிய அரசாங்கத்தால மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவர் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு நபருங்கிறதுல அறிஞர்கள் மத்தியில ஒருமித்த கருத்து இருக்கு. ஓகே, அப்போ அவரு ஒரு வரலாற்று நபருங்கிறது தெளிவாயிருச்சு. ஆனா ஒரு தனி மனிதர் எப்படி ஒரு பெரிய இயக்கமா மாறினார்? அந்த ரகசியம் அவரோட வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகள் பத்த வச்ச கருத்துக்கள்லையும் தான் இருக்கு. உதாரணத்துக்கு, அவரோட மலை பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வர்ற போதனைகள் அந்த காலத்து சமூக விதிகளுக்கு நேர் எதிரா இருந்துச்சு. உன் எதிரிகளையும் நேசி, ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு மாதிரியான கருத்துக்கள் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்ச ஒரு உலகத்துல உண்மையிலேயே ரொம்ப புரட்சிகரமானவை. இந்த புதிய அறநெறிதான் ஒரு புரட்சிகரமான யோசனைக்கு அடித்தளம் போடுச்சு. அது என்னன்னா, அரசனா இருந்தாலும் சரி, யாருமே சட்டத்துக்கு மேலானவங்க கிடையாது. எல்லாருமே ஒரு உயர்ந்த தார்மீக சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். இது சட்டம் மற்றும் அரசியல் சிந்தனை உலகத்துல ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கணும் மாதிரி. இந்த தாக்கத்தை நாம நேரடியாவே 1215ல வந்த மகா சாசனம், அதாவது மேக்னா கார்ட்டால பார்க்கலாம். அரசர் சட்டத்துக்கு மேலானவர் இல்லைன்னு சொன்ன இந்த ஆவணம்தான் இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான அஸ்திவாரம். இதை எழுதுனதுல முக்கிய பங்கு வகிச்ச பேராயர் ஸ்டீவன் லாங்டன் நாம பேசின அந்த உயர்ந்த தார்மீக சட்ட மரபுல ஆழமா ஊறியிருந்த ஒருத்தர். அப்போ அந்த மனிதரும் அவரோட கருத்துக்களும் உலகத்தோட சட்டங்களையே மாத்தி அமைச்சிருக்கு. ஆனா இது எப்படி ஒரு குறிப்பிட்ட தேதியில கொண்டாடுற விடுமுறையா மாறுச்சு? முக்கியமா இந்த டிசம்பர் 25 தேதி எப்படி வந்துச்சு? இங்க ஒரு சுவாரஸ்யமான சிக்கல் இருக்கு. பைபிள்ல இயேசுவோட பிறந்த தேதி எங்கேயுமே குறிப்பிடப்படல. சொல்லப்போனா ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுறதையே ஒரு புறமத பழக்கமா தான் பார்த்தாங்க. அப்போ இந்த டிசம்பர் 25 தேதி மட்டும் எங்கே இருந்து வந்தது? இதுக்கு வரலாற்று அறிஞர்கள் மத்தியில 2 முக்கியமான தியரிகள் இருக்கு. முதல் தியரி என்னன்னா, கிறிஸ்தவர்கள் அப்போ பிரபலமா இருந்த ரோமானிய குளிர்கால பண்டிகைகளோட தேதியை எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பா சோல் இன்விக்டஸ் அப்படிங்கிற சூரிய கடவுளோட பிறந்த நாள் அன்னைக்கு. ரெண்டாவது தியரி கணக்கீட்டு கருதுகோள். இது ஒரு பழைய யூத நம்பிக்கை அடிப்படையா வச்சது. அதாவது பெரிய தீர்க்கதரிசிகள் அவங்க கருத்தரிச்ச அதே தேதியில தான் இறப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதன்படி இயேசுவோட மரணத்தை மார்ச் 25ன்னு கணக்கு பண்ணி அதிலிருந்து 9 மாசம் கூட்டுனா டிசம்பர் 25 வருது. சரி, தேதி எப்படி முடிவு பண்ணாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இன்னைக்கு பார்க்குற கிறிஸ்துமஸ் பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரே கலாச்சாரத்துல இருந்து வந்ததில்ல. அது பல கலாச்சாரங்களோட ஒரு கலவை. நாம கிறிஸ்துமஸ்னு சொன்னதும் மனசுக்கு வர்ற பல விஷயங்கள் உண்மையில கிறிஸ்துவ மதத்துக்கு முன்னாடியே இருந்த பழக்கங்கள். உதாரணமா, யூல் அப்படிங்கிற வார்த்தை, விருந்து சாப்பிடுறது, இதெல்லாம் நார்ஸ் மற்றும் ஜெர்மானிய குளிர்கால பண்டிகைகள்ல இருந்து வந்தது. அதே மாதிரி குளிர்காலத்திலையும் பச்சையா இருக்கிற மரங்களை வாழ்வோட சின்னமா பயன்படுத்துறது ஒரு பழங்கால வழக்கம். அதுக்கப்புறமா ஒரு புதிய அர்த்தம் கொடுக்கப்பட்டது. சாண்டா கிளாஸ் கதையே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பரிணாம வளர்ச்சி தான். இது 4ஆம் நூற்றாண்டுல யாருங்க தெரியாம பரிசு கொடுத்த புனித நிக்கோலஸ்ங்கிற ஒரு கிரீக்க பிஷப்ல இருந்து ஆரம்பிக்குது. பல 100 வருஷத்துக்கு அப்புறம் டச்சு மக்கள் அவங்களுடைய சிண்டர் கிளாஸ் கதையோட அமெரிக்காவுக்கு வராங்க. அப்புறம் தான் 19ஆம் நூற்றாண்டுல வந்த கவிதைகளும் கார்ட்டூன்களும் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த சிவப்போட போட்ட சந்தோஷமான தாத்தாவா அவரை மாத்துது. இந்த பண்டிகையோட உணர்வுபூர்வமான பக்கத்தை உருவாக்குனதுல இலக்கியத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு.
குறிப்பா 1843ல சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதின ஒரு கிறிஸ்மஸ் கரோல் புத்தகம், கிறிஸ்மஸ்னா அது கருணை, குடும்பம், மத்தவங்களுக்கு உதவுறதுக்கான நேரம்னு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சது. சரி, இதெல்லாம் நம்மள நேரா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. ஏன்னா இந்த விடுமுறை இன்னைக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த விடுமுறையை மக்கள் எப்படி பார்க்கறாங்க? பியூ ஆராய்ச்சி மையத்தோட ஒரு கணக்கெடுப்பு படி அமெரிக்கால கொண்டாடுறவங்க மத்தியிலேயே ஒரு சின்ன பிரிவு இருக்கு. பாதிக்கு மேல இதை ஒரு மத ரீதியான பண்டிகையா பார்த்தாலும் கிட்டத்தட்ட மீதி பாதி பேர் இதை ஒரு கலாச்சார விழாவா தான் பார்க்கறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பண்டிகைய இன்னமும் நிறைய பேர் கொண்டாடினாலும் பலருக்கு அதோட அர்த்தம் மாறிக்கிட்டே வருது. இத ஒரு முழுமையான மத நிகழ்வா பார்க்கற பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அப்போ பாருங்க, ஒரு வரலாற்று நபர்ல ஆரம்பிச்சு புரட்சிகரமான கருத்துக்கள், பழங்கால பழக்கங்கள், இலக்கியம், நவீன கலாச்சாரம்னு எல்லாத்தையும் கடந்து ஒரு உலகளாவிய நிகழ்வு வரைக்கும் நாம வந்துட்டோம். இது நம்மள ஒரு கடைசி கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. இது மத சம்பந்தப்பட்டதா, கலாச்சார சம்பந்தப்பட்டதா, இல்ல வியாபார சம்பந்தப்பட்டதா? இந்த பருவத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்?